அடுத்ததா என்ன, இன்னும் சிலதை பாருங்க. நம்ம வாழுகிற இந்த பூமியில இந்த சூரிய குடும்பத்துல உள்ள அதிசயங்கள்ல பல அதிசயங்கள்ல ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டா, இந்த சூரியனை பற்றி இல்ல ஒரு நாலேஜ். சூரியனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள், பூமி முதல்ல சூரியன் சுத்தி வருதுன்னு சொன்னாங்க. முதல் காலத்துல என்ன சொன்னாங்க, பூமி அப்படியே இருக்கிறது ஒரு இடத்துல அச்சரிச்சு முதல் தட்டண்டாங்க. ஒரு காலத்துல பூமி தட்டேன்னு சொன்னான். தட்டண்டா என்ன அர்த்தம், இப்படி போனா அங்கிட்டு போய் விழுந்துடணும் அவ்வளவுதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தான். சில காலத்துல என்ன, நான் வாழ்ந்திருக்கிற நாட்டை தவிர மற்ற பக்கம் உலகமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தான். இவ்வளவுதான் உலகம் நினைச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தட்டேன்னு வந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இல்ல தட்டை இல்ல உருண்டா. உருண்டா இரவு பகல் எப்படி ஏற்படுது, அது பாட்டு இப்படி இருக்குதுல, சூரியன் இப்படி போயிட்டு போயிட்டு வருது. ஒரு காலத்துல சொன்னான், எப்படி சொன்னா, அது பாட்டு பூமி பாட்டு ஒரு இடத்துல அப்படி அந்த இடத்துல இருக்குது, சூரியன் என்ன செய்யுது, பூமியை சுத்தி ரவுண்ட் அடிக்குதுன்னா. அப்புறம் என்ன பண்ணா, சூரியன்லாம் ரவுண்ட் அடிக்கல, பூமி தான் ரவுண்ட் அடிக்குது. சூரியனை சுத்தது பூமி தானே தவிர சூரியன் பூமியை சுத்தல. அதைத்தான் இது நோக்கி ஓடுது. சூரியன் இந்த அருகே பூமி இருக்குன்னா இதுதான் அதை சுத்தி வருதே தவிர எது சுத்துறது இல்ல. சூரியன் இதை சுத்துறது இல்ல. இரவு பகல் ஏன் ஏற்படுதுன்னா பூமி அதுக்கு மாத்திக்கிறது. தன்னை என்ன செய்யுது, சூரியனுக்கு தகுந்த மாதிரி முகத்தை காட்டும் போது பகலா தெரிகிறது, முதுவை காட்டும் போது இரவா தெரிகிறது. ஒரு பாதி முகம் பாதி முதுகுன்னு வச்சுக்கிறோமே, புரியுறதுக்காக வேண்டி பூமியுடைய ஒரு பாதி முகம் ஒரு பாதி முதுகுன்னு வச்சுக்கிறோங்க. இந்த சூரியனுக்கு அது முகத்தை காட்டினால் நம்ம பகலுங்கிறோம், முதுகை காட்டினா என்ன செய்யறோம், இரவுங்கிறோம். எல்லாமே முதுகு எல்லாமே முகம் தான், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அப்ப அப்படியே இப்படி இதுதான் பிறழுது. இது சுத்துறதுனாலதான் இரவு பகல். இங்க இருந்து லைட் அடிக்கிறீங்க, இங்க இருந்து ஒரு பந்தை வச்சுக்கிட்டீங்க, பாதியில வெளிச்சம் படும் பாதியில படாது. இப்படி சுத்தினா இந்த பக்கம் படும் அந்த பக்கம் இருந்தா போயிடும். அப்ப என்ன இப்ப கண்டுபிடிச்சாங்க, பூமி சூரியனையும் சுத்துது தன்னை தானே சுத்துது. சூரியனை சுத்துறதுங்கிறது ஒரு வருஷம் ரவுண்ட் அடிச்சிடுறது. இது தன்னைத்தானே சுத்துறதுங்கிறது ஒரு நாள் 23. தன்னைத்தானே சுத்துறது 24 மணி நேரம். சரியா 23 மணி நேரம் சுற்றத்துல சுத்துது. இப்ப என்ன பண்றாங்க, அப்படி சொன்னா சூரியன் அப்படி இருக்குண்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, சூரியன் இருக்கவெல்லாம் கிடையாது, இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்றான், சூரியன் மணிக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஓடுது. சூரியன் என்ன பண்ணுதுங்கிறான், இப்ப கண்டுபிடிச்சி நவீன கண்டுபிடிப்புடைய முடிவு என்ன என்று சொன்னால், சூரியன் ஒரு இடத்தில் இருப்பது கிடையாது. அது என்ன செய்யுது, சாதாரண வேகத்தில் போகல, 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. ஓடுதுன்னா நீங்கள் அந்த வேகத்தில் ஓடுறீங்கன்னு அர்த்தம். சும்மா ஓடுது, அது இழுத்துக்கிட்டு தான் ஓடுது. எதை இழுத்துக்கிட்டு ஓடுது, இந்த பூமி இங்க இருக்குன்னா அது ஓடுற வேகத்துக்கு நம்மளும் ஓடுறோம். ஈர்ப்பு சக்தி இருக்குதுல்ல, பூமி சூரியன் பூமியை இழுக்குது. பூமியை மட்டும் இழுக்கல, வியாழனை இழுக்கிறது, புதனை இழுக்கிறது, செவ்வாயை இழுக்கிறது, சுக்கிரனை இழுக்கிறது, எல்லா விதமான கோள்களையும் என்ன செய்யுது, இழுத்துக்கிட்டே ஓடுது. 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. அது அந்த ஓட்டத்தோட இதுவும் சேர்ந்து ஓடுது. இதுக்கு தெரியறது இல்ல. நம்மளும் ஒரு மணிக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் ஓடிட்டு இருப்போம். இப்ப நம்மளும் நினைஞ்சிருப்போம், சூரியன் ஓடுறதுனால, சூரியனோட பூமி ஓடுறதுனால, நம்ம பூமியில இருக்கிறதுனால நம்மளும் இப்ப எவ்வளவு ஓடிட்டோம், இந்த ஒரு மணி நேரம் உட்கார்ந்துருப்பீங்கல்ல, 9 லட்சம் கிலோமீட்டர் ஓடி போயிட்டீங்க. நீங்க உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஓடி இருக்கிறீங்க, 9 லட்சம் கிலோமீட்டர் போயிட்டீங்க. சூரியன் அவ்வளவு தூரம் போயிடுச்சு. சூரியன் அவ்வளவு தூரம் போனா சும்மா போகல, பூமி இழுத்துக்கிட்டு தான் ஓடுது. அப்ப எப்படி ஓடுதுன்னு கேட்டா, இப்படி இழுக்குதா, இழுக்கவும் செய்யுது, அதே நேரத்தில் சுத்துறதை விட மாட்டேங்குது. அது சுத்துற வேலை இருக்குல்ல, இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்ல, இப்படியே ஓடிக்கிட்டே சுத்துது, அப்படி போயிட்டே இருக்குது. ஒரு மணிக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் போனா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர், அவ்வளவு இடம் எங்க இருக்குது, இந்த சூரியன் போறதுக்குள்ள இடம் எங்க அவ்வளவு இருக்குது, போய்கிட்டே இருக்கிறது. இப்ப சூரியன் ஓடுதுங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இப்ப குர்ஆனை எடுத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், 13வது சூராவுல 2வது வசனம், 31வது சூராவுல 29வது வசனம், 35வது சூராவுல 13வது வசனம், 39வது சூராவுல 5வது வசனம், 36வது சூராவுல 38வது வசனம். இது எல்லாத்திலையும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, சூரியன் ஓடுது. எப்படி சொல்றான், வஸஹர ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் அவன் தன் வசத்தில் வைத்திருக்கிறான். குல்லுன் எஜ்ரி இலா அஜலி முஸம்மா, குறிப்பிட்ட காலம் வரை அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது எல்லாமே ஒரே வாசனம். இத்தனை வசனத்துல என்ன செய்யறான், ஒரே வாசனத்துல சொல்றான். அதே மாதிரி யாசின் சூராவுல மூத்த நாளுக்கு ஓதுறோம்ல, அந்த யாசின் சூராவுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய மையத்தை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் போய் முடிவடையவே இல்லை. அப்ப 36 சூராவுல 38 வசனத்துல சொல்றான், வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஓடுகிறது.
சூரியன் ஓடு அப்படி நிக்குது, அதை போய் சுத்திட்டு வருது நினைச்சீங்களப்பா? அதைத்தானே 1300 வருஷமா உலகத்துக்கு சொல்லி கொடுத்தீங்க. இன்னைக்கு தானே இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, சூரியன் கீழே ஓடுது, பூமி இழுத்துக்கிட்டு ஓடுதுன்னு. இது எப்படி அவருக்கு தெரியும்? எப்படி 15 கோடி கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஓடுது என்பதை அன்னைக்கு இருந்த அறிவை கொண்டு முகமது எப்படி சொல்லி இருப்பார்? அப்ப சூரியன் ஓடுதுங்கிற இந்த ஞானத்தை என்ன செய்து திருமறை குர்ஆன் தெள்ள தெளிவான வார்த்தைகளால் சொல்லி காட்டுகிறது. அப்ப சூரிய இதை படிச்சு பார்க்கணும், அதையும் படிச்சு இதையும் படிச்சா இது சூரியன் ஓடுதுன்னு எப்படி சொன்னாரு? அந்த காலத்துல ரொட்டி மாதிரி தான் நினைச்சாங்க. சூரியன் அது ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் இப்படித்தான் நினைச்சு வச்சிருந்தான். அந்த காலத்துல போயிட்டு சூரியன் ஓடுதுன்னா எப்படி சொல்ல முடியும்? இது மனுஷனா சொல்லி இருப்பான்? எந்த மனுஷனுக்கா அது தோண்டி இருக்குமா? எந்த மனிதனுக்கா அந்த காலத்துல வாழ்ந்த எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் சொல்லியிருக்க இயலுமா? எவன் இந்த சூரியனை படைச்சான் அவனுக்கு தான் சொல்ல முடியும். அவன் தான் ஓட விட்டவன். இது அன்னைக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும், இன்னைக்கு வேண்டாம் உனக்கு தான் தெரிஞ்சிருக்கிறது. அன்னைக்கு யாருக்கு மட்டும் தான் தெரியும்? அந்த ஒரே எவன் அதை ஓட விட்டிருக்கிறானோ அந்த ஒருத்தனுக்கு தான் தெரியும். அப்ப சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்பதை இந்த வார்த்தையை என்ன செய்து தனக்குத்தானே நிரூபித்து தனித்து விளங்குகிற அதிசயத்தை பார்க்கிறோம். இது மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரே இதுவா கடைசி வரைக்கும் போகாது. சில ஆளுக்கு என்ன இதை சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் ரெக்கார்ட் ஆக்கப்பட வேண்டும், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கெல்லாம் சென்றடைய வேண்டும். உங்களுள்ள சில பேருக்கு புரியுதோ புரியலையோ, இது தாவாவுக்கு உலகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்திகள். அதனால என்ன செய்யறோம், சொல்றோம். ட்ரையா இருந்தா கூட இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிறங்க. எது புரிஞ்சுக்கிறேன்னு அடிப்படை. சூரியன் ஓடுதுன்னு குர்ஆன்ல இருக்குது, இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. எத்தனை கிலோமீட்டர்ல ஓடுது, அதெல்லாம் உங்களுக்கு தேவை வேணாம். விளங்காத ஆளுக்கு எதை விளங்கிக்கிறங்க? இன்னைக்கு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது அன்னைக்கு குர்ஆன் சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும்.